ஓம் ஈஸ்வரா குருதேவா. முகாம்பையில் நான் இருக்கப்படும் போது ஒரு அம்மா, அந்த அம்மாவுக்கு குழந்தை இல்லை, கணவர் இறந்துட்டார், பேங்க்ல வேலை செய்வதற்கு சொத்து நிறைய இருக்கு. அப்ப நான் கொல்லூர்ல போய், அதாவது கோலமா மகிழ்ச்சி எதனால் அங்க தவம் இருந்தார் என்று அறிவதற்காக நான் கொல்லூருக்கு போயிருக்கிறேன். அந்த சமயத்துல அந்த அம்மா நல்ல செல்வம் இருக்கு, கோடி செல்வம் இருக்குது. ஆனால் தங்கச்சியின் கணவர் என்ன செய்கிறாரு, இந்த சொத்தை கைப்பிடிக்கிறதுக்காக வேண்டி பில்லி சூனின் ஏவலாகி இது பித்தனை போல் ஆக்குவதற்கு செயல்படுகின்றன. இந்த அம்மாவும் தப்பித்து மற்ற மந்திரவாதிகளிடம் சொல்லி தப்பித்து வருகின்றன. என்ன இருந்தாலும் அதனுடைய உணர்வுகள் அதை இதுக்கு ஒவ்வொரு நேரத்தையும் இதுவும் தன்னுடைய பணத்தை செலவழித்து மந்திரவாதி இடத்தில் சென்றாலும் அதை மாற்றிக்கொண்டே வருகின்றது. ஆனால் கடைசியில் என்ன ஆகின்றது, அதனுடைய சேலைகள் நல்ல சேலைகள் கட்டி வந்தாலும் இந்த பபுனான மாதிரி கிழிச்சுக்கிட்டே போகும். இப்படி கிழிச்சுக்கிட்டே போகும். சாப்பாடு ஏதாவது எடுத்து வாயில வைத்தா நரகலா மாறும், அல்லது சில நேரங்கள் எடுத்து அது வாயில போட்டோன்னு வெறும் தலைமுடியா மாறும். இது நான் கண்கூடு பார்த்த நிலைகள் இது. ஏனென்றால் கொல்லூர்ல முகாம்பிக்கு நான் செல்லப்படும் போது அந்த கோயிலை சுற்றியே வருகின்றது. அப்ப இந்த அதிசயத்தை பார்க்கின்றேன். அப்ப நான் போன உடனே எல்லாம் சுத்தி ஏதாவது ஒரு பொருளை கொண்டு வர்றது, அது கொண்டு வந்த உடனே சுத்தி அந்த கோயிலுக்கு முன்னாடி சாப்பிடுறது. சாப்பிட்டாலும் வாய்க்குள்ள போனா முடியா மாறிடும். ஆனா சில நேரத்தில் கோயிலை விட்டு வெளியில வந்து இங்க நரகலா மாறுது. கோயிலுக்குள் போனால் அது அதே ஆதாரத்தை போட்டா தலைமுடியா மாறும். அதே சமயத்தில் இங்கே சில நேரங்கள் கோயிலுக்குள் போனா சேலை கிழிவதில்லை, கோயிலை விட்டு வந்தாச்சுன்னா தார்த்தாரா கிழிஞ்சு போகும். அது உடல் பூரா தெரிய ஆரம்பிச்சா எப்படி இருக்கும், அசிங்கப்பட்டு வெளியே வருவதில்லை. இருந்தாலும் அதனுடைய ஜபகாலங்கள் இருக்க போகும்போது எப்படியோ அது 4 பேர் கூட 2 ஒருத்தர் வசதி இருப்பானா சில துணிகளையும் கொண்டு மறைச்சி இதானா கூட வந்து தபான்னு விரிச்சுக்கிறாங்க. இப்படி இருக்க போகும்போது நான் பார்த்தேன். குருநாதர் அங்க இருந்த உடனே இதனுடைய செயல்களை பார்த்தேன். அப்போதான் குருநாதரை வேண்டி, இங்க இவ்வளவு பெரிய சக்தி உள்ளது, கோலமா மகிழ்ச்சி இருந்தா அதே சமயத்தில் அவருடைய உணர்வை பெற்றார். யாரு, ஆதிசங்கரர். அவர் தவம் இருந்த இடமும் அதுதான். அதே சமயத்தில் மூகாம்பிகை என்று நிலையில் இங்கு சக்தி கொண்டு எத்தனையோ அபிஷேகங்கள் எத்தனையோ நிலைகள் செய்து எத்தனையோ மந்திரங்கள் செய்தாலும் இங்க வரப்போகும்போது நீக்க முடியவில்லை. அப்போதான் நான் எண்ணெய் அங்க வாசப்படியிலே உட்கார்ந்துட்டு இருந்தேன். சென்னையில் அப்பெல்லாம் கூட்டம் இருக்கா, நான் போயிருக்க நேரத்தில். இப்ப எம்ஜிஆர் வந்து கட்டி கொடுத்தோன்னே எம்முஜார் சொல்லிவிட்டு கட்டி கொடுத்தான்னு சொல்லுவாங்க. இப்படி அவர் வந்து கோயிலுக்கு போனவர் போல அங்கே கொல்லூருக்கு இதாச்சு. இப்ப திருவண்ணாமலையில என்ன செய்து கூட்டம் எக்கச்சக்கமா போனா ரஜினிகாந்த் அங்க போனார், அதை செய்தானா இவங்களுக்கு பின்னாடி போறது இருக்கிறதாவது ஞானிகள் காட்டிய உணர்வை நாம் பெற்று அந்த தீமையில் அகற்ற வேண்டும் என்ற மனதில் எந்த மனிதனுக்கும் வரவில்லை. இதுவரையும் இங்கே பார்த்தான் அதேதான். ஆகவே அங்க உட்கார்ந்து இருந்தாலும் நான் பேசாம கொஞ்ச நேரம் இது பண்ணி ஜபமான. அப்ப நான் என்ன செய்தேன், அங்க இருந்து அங்க வாமா அப்படின்னு, என்னமான இந்த மாதிரி துணி இங்க உள்ளுக்கு வந்த துணி கிழியுது, வெளியில போன துணி கிழியுதுங்க. ஏதோ சாப்பாடு எடுத்து வந்து சாப்பிடலான்னு இங்க மாறுறது இல்லை, இல்லைன்னா நரகலாம் மாறும். சாப்பிட்டா என்ன செய்யும், சாப்பிட முடியாது வெளியில. இந்த கோயிலுக்குள்ள வந்தா இது நடக்கிறது இல்லை. ஏதோ அந்த நம்பிக்கையில அது சாப்பிடலாம் பண்ணா வாயில போட்டா முடியாது, பதுங்க பாருங்க அப்படிங்குது. சாப்பாடை வாயில போட்டா வெறும் தலைமுடியா மாறுது. அப்படி கொஞ்ச நேரம் பிரார்த்தனை பண்ணேன். இது எதனால் என்ற நிலைகளை எடுக்கப்பட போகும்போது அந்த மந்திரவாதிகள் அவங்க காசை வாங்கிட்டு அந்த வேலையை செய்யறாங்க, ஏவல் பண்றாங்க. இப்ப சில நேரங்கள்ல பாருங்க, உங்க வீட்டுல அந்த சேவை நிதி வச்சிருக்கான்னு தண்ணிருக்கான்னு நீங்க போய் தோண்டி பாருங்க, அங்க இருக்கும், அங்க தாய்த்து இருக்கும், அது இருக்கும், இதெல்லாம் எடுங்கம்பாங்க. இப்ப உங்க உடல்ல இது உங்க இது வந்து பீரோக்குள்ள கூட இதை செய்து வச்சிருப்பான்னு சொல்லுவாங்க, போய் திறந்து பார்த்தா இருக்கும். உங்க ஜன்னல்ல வச்சிருப்பான்னு சொல்லுவாங்க. இது எடுத்தாலும் இதே போல ஏவல் பண்ணி இந்த உணர்வை காசை பழைத்து ஒரு பிழப்பாக பிழைப்பவன் இருக்கின்றானே தவிர, ஒரு மனித உடல் உருவான உணர்வின் தன்மை அசுர உணர்ச்சிகள் செயல்பட்டு பிறரை தீங்கி விளைவிக்கும் என்ற உணர்வு ஒரு மனிதன் இருந்தால், இதுவே மந்திர ஒளி கொண்டு அவன் எந்தெந்த தெய்வத்தை வணங்கி வந்தானோ, அதில் எந்தெந்த மந்திரங்களை செய்தானோ, அந்த மந்திரத்தை செய்யும்போது இந்த ஆவியை கைவல்யப்படுத்திக் கொண்டு அதன் எழுத்து உணர்வின் தன்மை ஒன்றிலே பாய்ச்சி இந்த உணர்வின் தன்மை அங்க பொருளாக்கத்தை கொண்டு வருகின்றன. இதெல்லாம் தெரிந்து கொண்ட பின் நாம் எப்படி இருக்க வேண்டும் என்று அப்போதான் நாங்க இருந்து இது பண்ணோம்னு அப்புறம் நான் கையில உபூதி கொடுத்தேன். இதை வச்சிட்டு வாமா, இந்த வாயில போடு அப்படின்னு ஒரு சுத்தி வந்தது. இது வீடு பெற வரையிலும் நீங்க இதை போய் இந்த இதுல வாயில போட்டுங்க, தலைமுடியில கொஞ்சம் கொட்டிங்க, உடல்ல கொஞ்சம் தேய்ச்சிங்க, நீங்க போங்க வீட்டுல போய் சாப்பிடுங்க அப்படின்னு சொல்லுங்க. சாப்பிட்ட உடனே நல்லா வந்து
நல்லா இருந்தா அந்த அம்மாவுக்கு சந்தோஷம் தாழ முடியல. வந்து சொன்னது, என்ன இந்த மாதிரி என்ன செய்துட்டு இருக்காங்க, சொத்து ஏராளமா இருக்கு, எனக்கு குழந்தை இல்லை, ஆனா எப்படி இருந்தாலும் என் தங்கச்சி வீட்டுக்கு தான் போக போகுது, அதுக்கு முன்னால அவசரப்பட்டு என்னை இது பண்ணி அவன் ஆடம்பரமா வாடகைக்கு இது பண்றாங்க, நான் எங்கே போகுது அப்படின்னு. அப்புறம் அந்த அம்மாவுக்கு சொல்லி, இதன் உண்மையின் உணர்வின் தன்மையினை பெருக வேண்டும் என்றால் இந்தந்த வழியில் நீங்க இப்படி எப்படி அந்த துருவ நட்சத்திரத்தின் உணர்வை பெறுங்க, ஆக அது உங்களுக்கு நல்ல வலு கூடும் என்று. அந்த மாதிரி 3 மாசம் 4 மாசம் அங்க இருந்தது. அவர் சுத்தமான பின் நான் ஊருக்கு போகலாம் இல்லைன்னு, தாராளமா போகலாம், யாரும் ஏவல் பண்ண மாட்டாங்க. அப்படி ஏவல் பண்ணாலும் அவர்களுக்கு நல்ல விடைகளும் கிடைக்கும். தான் செய்யும் தவறை உணர்வார்கள். அவர்களுக்கு அது திரும்ப வரப்போகும்போது தன் தவறை உணரத்தான் செய்வார் என்று. அந்த மாதிரி நான் போகும் பாதைகள் எத்தனையோ நிலை. இதே மாதிரி எத்தனையோ நிலையில் ஏவல் பண்ணக்கூடிய நிலை. ஏவல் என்பது ஒரு மனிதனுக்குள் விளையப்பட்ட உணர்வு தான். மனிதன் உணர்வால் இயக்கப்பட்டு மீண்டும் அது பாய்ச்சப்படும் போது அந்த எலக்ட்ரிக் எலக்ட்ரான் என்று ஒரு மனிதன் உடலில் எழுதி கொண்ட பின் அந்த மந்திரத்தால் ஜெயிச்சு அந்த மந்திரத்தை தான் எடுக்கும்போது மீண்டும் இதான் மகாபாரத போர் தனுர்வேதம் கற்றுக்கொண்டவர் தான் பல நிலையை செய்வன். அந்த போருக்கு வருவதற்கு முன்னாடி இது ஏவல் பண்ணி அவனுடைய உணர்வுகளை செயலற்றதாக மாற்றுவதும், அவன் ஏவல் பண்ணும் ஆயுதங்களை எதிர்நிறுத்த அங்க போர் நிறைய செய்வதும், இப்படியெல்லாம் மகாபாரத போரை பற்றி அங்கே காட்டினார். அங்கே வெளியிலே தாக்கினாரும் உணர்வு தன் உடலுக்குள் எப்படி உணர்வு உருவாக்குது என்ற நிலைகளை அங்கே தெளிவாக கூறியிருந்தாலும் அது மக்களுக்கு தெரியாதபடி மகாபாரத போரை மக்கள் போராக மாற்றி அதை எங்கோ நடந்த காலம் ஒரு காலம் அந்த அரசர்கள் எல்லாம் அழிந்து விட்டார் என்று நாம் மகாபாரத போர் நடந்தது என்ற நிலையில் இன்று நாம காவியங்களை பார்க்கின்றோம். யாக நாம் நுகரும் உணர்வு எண்ணங்கள் ஆகின்றது. அந்த எண்ணங்கள் எப்படி என்று எந்தெந்த குணமும் சீதா ராமா எதன் சுவையோ அந்த உணர்ச்சியின் எண்ணங்கள் எப்படி தோன்றுகின்றது. ஆக புறத்தால் இருக்கும் இந்த மனம் நாம் அகத்தால் நுகர்ந்தறியப்படும் போது திரீரா இந்த உடலுக்குள் சென்ற பின் அந்த உணர்ச்சியின் எண்ணங்கள் எப்படி தோன்றுகின்றது, இந்த உணர்ச்சியின் இயக்கங்களாக எப்படி இயங்குகின்றது என்பதைத்தான் இங்கே தெளிவாக கூறப்படுகின்றது.